Unit 7, Exercise 7.8, Question number 7. Find the dimensions of the rectangle with maximum area that can be inscribed in a circle of radius 10 cm. So, ஒரு rectangle நம்ம circle inscribe பண்ண போறோம். Okay? Find the dimensions of the rectangle. Rectangle உடைய dimensions, அதாவது length and breadth நம்ம obtain பண்ணணும். So, அது எப்படி இருக்கணும்னா அந்த rectangle maximum ஏரியாவை கவர் பண்ணியிருக்கணும் when it is inscribed in a circle. Okay, now let's draw a circle. Say this is x-axis and y-axis. So இதில் ஒரு circle draw பண்ணிக்கலாம். Okay, and draw a rectangle which is inscribed in a circle. So அது symmetrical-ஆ இருக்கணும். நீங்கள் rectangle inscribe பண்றீங்களா circle குள்ள, it should be symmetrical. So இது origin. Find the dimensions of the rectangle with maximum area that can be inscribed in a circle of radius 10 cm. So this is a radius which is 10 cm. Okay, and இப்போ இதை நாம right angle triangle assume பண்ணிக்கலாம். Okay, see this is O and this is A and this is B. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. இந்த ஓஏவை நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபி இதோடைய ஹைட்டை நம்ம ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது பித்தகோரஸ் தியரமை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பிகாஸ் இட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ வி கேன் அப்ளை பித்தகோரஸ் தியரம். ஓகே, பிஃபோர் தட் இங்கே எக்ஸுங்கிறது இருக்கு இல்லையா, இதோடைய மெஷர் பாருங்கள். இந்த ரெக்டாங்கிள் இதை நம்ம லென்த்துன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அதில் பாதி இருக்குது. ஓகே, எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ லென்த்துங்கிறது 2x மாறும். ஓகே, therefore the length of the rectangle assume it as 2x and the breadth is 2y. அதே போல் இங்கே பாருங்கள், breadthல பாதி தான் நம்ம yன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ breadthங்கிறது 2y. And now using Pythagoras theorem we can write it as x square plus y square which is equal to 10 square. That is, we can write this equation as y square is equal to 10 square minus x square. That is, y is equal to root of 10 square minus x square. அதாவது 100 minus x square அப்படின்னு எழுதலாம். இப்போ யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கும் போது ரெண்டு ஈக்குவேஷன் ஆப்டைன் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஈக்குவேஷன் x square plus y square is equal to 10 square. இன்னொரு ஈக்குவேஷன் பாருங்கள், with maximum area. So area of the rectangle. எந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா இங்கே மேக்ஸிமம்க்கு அப்புறம் ஏரியான்னு இருக்குது. அப்போ ஏரியாவை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த எக்ஸசைஸில் பர்டிகுலராக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா லார்ஜஸ்ட் பெரிமீட்டர். ஸோ அந்த மாதிரி லார்ஜஸ்ட் பெரிமீட்டர் வந்ததுன்னா பெரிமீட்டர் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அங்கே என்ன ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோமோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ மேக்ஸிமம் ஏரியான்னு சொல்லியிருக்கிறதுனால ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Already area of the rectangle lengthங்கிறது 2x, breadthங்கிறது 2y. Therefore area of the rectangle is 2x into 2y. That is area is equal to 4xy. இதை நம்ம ஒரு வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிடணும், சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ yக்கு பதில் root of 100 minus x square சப்ஸ்டியூட் பண்ணலாம். So area which is equal to 4x into root of, so yக்கு பதில் 100 minus x square. Okay, and now இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம். பிகாஸ் இங்கே ஸ்கொயர் ரூட் கண்டெயின் ஆயிருக்கு இல்லையா, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா we get a square is equal to 16x square into 100 minus x square. Okay, now இதை வந்து a ஸ்கொயர்னு இருக்குது. இதை நம்ம ஃபங்க்ஷன் f of x அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம், which is equal to 16. இப்போ நம்ம அடுத்தது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ரெண்டு ப்ராடக்டில் இருக்குது எக்ஸ். நம்ம யூவி ஃபார்மை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயரை உள்ளே கொண்டு போயிடுங்க. ஸோ டேரெக்டாக நமக்கு டிஃப்ரென்சியேஷன் ஈஸியாகிடும். எக்ஸ் ஸ்கொயரை உள்ளே கொண்டு போனீங்கன்னா minus x power 4. Now let us differentiate this. f dash of x. ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் நம்ம லோக்கல் எக்ஸ்ட்ரீமா மெத்தட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தட் தான் நமக்கு f dash of xங்கிறது தேவை. இது கான்ஸ்டன்ட் ப்ராடக்டில் இருக்குது, அது அப்படியே எழுதிக்கோங்க. 16 into
எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2xங்கிறது வரும். அப்போ 100 into 2x is 200x மைனஸ் எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா we get 4x cube. Okay, now let us put f dash of x is equal to 0. So critical number நம்ம obtain பண்ணணும். So அப்படின்னா 16 into 200x minus 4x cube, 16 into 200x minus 4x cube is equal to 0. So 16 0 ஆயிடும். So remaining we have 200x minus 4x cube is equal to 0. Okay. And இது நாம 4x common இருக்கு. common எடுத்தோம்னா 4x which is 50 minus x square which is equal to 0. அதாவது 4x is equal to 0. That is x is equal to 0 and 50 minus x square is equal to 0. அதாவது x square is equal to 50. அல்லது x is equal to plus or minus root 50. நம்ம பாசிட்டிவ்னே எடுத்துக்கலாம். மைனஸ் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பிகாஸ் எக்ஸுங்கிறது நம்ம லென்த்துன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இங்கே x is equal to 0வை நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது. x is equal to root 50யை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். பிகாஸ் x is equal to 0 அப்படின்னா இதில் சுத்தமாக லென்த்தே இல்லைன்னு அர்த்தம். லென்த்தே இல்லைன்னா அது எப்படி ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும்? எக்ஸுங்கிறது 0னா அங்கே ரெக்டாங்கிளே ஃபார்ம் ஆகாது. ஓகே, therefore x is equal to 0 கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த கிரிட்டிக்கல் நம்பரையும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். therefore we have x is equal to root 50. ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச f dash of x இருக்கு இல்லையா? இது அகெயின் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு கிரிட்டிக்கல் நம்பரை அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் பாருங்க. f double dash of x is equal to 16 அப்படியே தான் இருக்கும். x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 which is 200 அப்படி இருக்கும். 200 into 1 is 200. x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3x square. 4 முன்னாடி இருக்கு. அப்போ 12x square அப்படிங்கிறது வரும். இப்போ 16 into 200 f double dash of x which is equal to 16 into 200 minus 12x squareன்றதை ஆப்டைன் பண்ணோம். ஓகே, ரெண்டாவது தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது இப்போ இங்கே நமக்கு கிடைச்ச கிரிட்டிக்கல் நம்பர் என்ன? root 50. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். f double dash of root 50 which is equal to 16 into 200 minus 12. xங்கிறது root 50. அப்போ x squareங்கிறது என்னது? 50. okay, so which is equal to 16 into 200 minus 12 5s are 60. பக்கத்தில் 0 இருக்குது. therefore we get 600. that is 16 into 200 minus 600 is minus 400. இங்கே மல்டிப்ளைலாம் நம்ம பண்ண வேண்டாம். இங்கே நமக்கு என்ன தெரியணும்? நெகட்டிவா அல்லது பாசிட்டிவ் வேல்யூவான்றது தெரியணும். ஓகே, this takes a negative value. okay, which is less than 0. f double dash is less than 0 அப்படின்னா f attains maximum அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏரியா attains maximum எப்போ? when x is root 50. area attains maximum when x is equal to root 50. okay, so area attains maximum அப்படின்றத சொல்லிட்டோம் when x is root 50. ஸோ கொஸ்டினில் என்ன ஆப்டைன் பண்ண சொல்லியிருந்தாங்க? ஸோ கொஸ்டினை பாருங்கள், திரும்ப ரீட் அவுட் பண்ணுங்கள். ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள். டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள்ங்கிறது என்னது? 2x and 2y. ஸோ 2x உடைய வேல்யூ என்ன? 2y உடைய வேல்யூ என்ன? எக்ஸுங்கிறது ரூட் 50ன்றதை நம்ம பார்த்தோம். அது 2 root 50ன்றதை இதில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஒய்யுடைய வேல்யூ நம்ம ஆப்டைன் பண்ணணும். ஒய்க்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 50ன்றது கிடச்சது இல்லையா? இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஒய்ங்கிற ஈக்குவேஷன். 100 minus 50 is root 50. அப்போது ஒய்யும் என்ன தான்? root 50. எக்ஸோ root 50 தான், ஒய்யும் root 50 தான். ஓகே, ஸோ எல்லாமே இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore the dimensions of the rectangle are therefore the dimensions of the rectangle are நம்ம அங்கே பார்த்தது லென்த்துங்கிறது 2x அப்படிங்கிறது பார்த்தோம் which is equal to 2 into xங்கிறது root 50. ஓகே, ஸோ root 50 நம்ம எப்படி எழுதலாம்? 2 into root of 25 into 2ன்னு எழுதலாம்.
25 is a perfect square. 5 into 5 எழுதலாம். ஸோ ரூட்டை விட்டு வெளியே வரும்போது 5 அப்படி ஆகும். ஸோ அந்த 5 இந்த 2ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. 10 root 2. ஸோ 10 root 2 சென்டிமீட்டர். அதே போல் பிரெத் பார்க்கலாம். பிரெத்துங்கிறது 2y which is equal to 2. yக்கு ஆல்ரெடி பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம 100 minus x ஸ்கொயருங்கிறத பார்த்தோம். ஓகே, அதாவது 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறத பார்த்தோம். which is equal to 2 root of 100 minus xங்கிறது root 50. அப்போ x ஸ்கொயருங்கிறது என்னது 50 which is 2 root 50 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ பாருங்க which is equal to இது திரும்ப root 50 எப்படி எழுதலாம்? இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, root 50 25 into 2 அப்படின்னு எழுதணும்னா 25 into 2, அதாவது 25 நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எடுத்துக்கலாம். அது 25 is a perfect square தானே. ஸோ வெளியே வரும்போது 5ன்னு ஆகும். 5 2s are 10. ஸோ which is 10 root 2 சென்டிமீட்டர். ஸோ you can see that இங்கே லென்த்தும் 10 root 2 சென்டிமீட்டர் தான், பிரெத்தும் 10 root 2 சென்டிமீட்டர் தான். ஸோ லென்த் அண்ட் பிரெத் ஆர் ஈக்குவல். ஸோ அங்கே கேட்டிருக்கிறது ரெக்டாங்கிள் தான் கேட்டிருக்காங்க, ஆனால் இங்கே நமக்கு கிடச்சிருக்கிறது போத் ஆர் ஈக்குவல். பிகாஸ் எப்போவுமே ரெக்டாங்கிள் ஒரு ஃபிக்ஸட் பெரிமீட்டருக்கு ரெக்டாங்கிள்ங்கிறது மேக்ஸிமம் ஏரியா கவர் ஆகணும் அப்படின்னா ஆல் த 4 sides ஆஃப் த ரெக்டாங்கிள் மஸ்ட் பி ஈக்குவல். ஓகே, ஆல் த 4 sides மஸ்ட் பி ஈக்குவல். அப்போ தான் ஏரியாங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும். நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் கூட யூ ஹாவ் ஸ்டடிட் ஒரு ட்ரையாங்கிள் ஃபிக்ஸட் பெரிமீட்டரில் இருக்கும் போது ஓகே மேக்ஸிமம் ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னா ஆல் த 3 sides ஆஃப் த triangle is equal. all the 3 sides ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கிற 3 sides-உம் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ட்ரையாங்கிளோடைய ஏரியா மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஓகே, அதே போல் தான் இங்கே ரெக்டாங்கிளில் ஆல் த 4 sides ஆர் ஈக்குவல் அப்படின்னா ரெக்டாங்கிள் அது வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, தட்ஸ் வை வி ஹவ் காட் போத் லென்த் அண்ட் பிரெத் ஆர் equal measurements. Therefore the dimensions of the rectangle are 10 root 2 centimeter, and here also we have got 10 root 2 centimeter. Thank you children.